அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மேனாள் நீதிபதி ஐயா அரி பரந்தாமன் அவர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதிலே தொடர் முனைப்பு காட்டி சிறப்பானதொரு தொடக்கத்தை நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர்கள் மேனாள் அமைச்சர் தா மனோ தங்கராஜ் அவர்களே, உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சே வாஞ்சிநாதன் அவர்களே, இந்த நிகழ்வில் எனக்கு முன்னாலே உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களே, சகோதரர் நெல்லை முபாரக் அவர்களே, பேருற்பணி அறிவர் பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் அவர்களே, நிறைவாக உரையாற்றவிருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர் அருமைக்குரிய அண்ணன் திரு பிரகாஷ் ராஜ் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்களே, பெரியோர்களே, தலைவர்களே, எழுச்சியோடு வருகை தந்திருக்கக்கூடிய ஜனநாயக ஆற்றல்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அமைதியும் ஆசையும் சூழ்க. மழை பெய்யும் மாலை பொழுதில் அந்த இடர்பாடுகளையெல்லாம் மறந்துவிட்டு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், அரசியல் சட்ட அமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த மாநாட்டுக்கு வருவதற்கு முன்பாகவே பல சுற்று கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. அந்த கலந்துரையாடல்களுடைய வழியாகத்தான் சட்டமன்றத்திலே நான் FCRA சட்ட மசோதாவை ஒன்றிய பாஜக பாசிச கூட்டணி அரசு கொண்டு வரக்கூடிய சூழலில் அதற்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பேசினேன். முன்வரிசை அமைச்சர்கள் அதனை செவியேற்று உடனடியாக முதல்வருடைய கவனத்துக்கும் எடுத்து சென்று அடுத்த 24 மணி நேரத்திற்குள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் FCRAக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பது இந்த ஆயத்த கூட்டத்திற்கு கிடைத்த முதல் வெற்றியாகும். ஏனென்று சொன்னால் சமீப வருடங்களாக என்று சொல்ல முடியாது, நூற்றாண்டு காலமாக இந்திய ஜனநாயகத்தை சீர்குலைப்பதற்காக நாக்பூர் கூட்டம் போட்டு வரக்கூடிய தொடர் திட்டங்களில் ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் சாதித்து வெற்றி பெற்று வருகிறார்கள். அந்த அராஜகங்களுக்கு எதிராக குரல்களை எழுப்பக்கூடிய ஜனநாயக சக்திகள் அவர்களைப் போல தொடர் திட்டமிடல்களில் ஈடுபடாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எதிர்குரல்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். RSS நினைத்ததை நூறாண்டுகளிலே சாதித்திருக்கிறது. ஆனால் RSSக்கு எதிரான ஜனநாயக செயல்பாட்டாளர்களுடைய பணிகள் அதே போன்ற நுட்பத்தோடு செயல் திட்டங்களோடு இருந்ததா என்றால் இல்லை, இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. இன்று ஒரு நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்தலாம். பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் என்ற அந்த குறிக்கோளை நோக்கிய நம்முடைய பயணத்தில் நம்பிக்கை என்பது மட்டும்தான் பிரதானமாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய இந்த பயணத்தில் ஜனநாயக எழுச்சி களத்தில் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் 5 ஆண்டு காலத்தில் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நுண்ணிய அபத்தங்களை, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான திட்டமிடல்களை உடனே சரி செய்து விட முடியுமா என்று சொன்னால், எந்ததொரு புதிய ஆட்சி அமைந்தாலும் டெல்லியில் இவற்றை சரி செய்வதற்கே குறைந்தபட்சம் 10 முதல் 15 ஆண்டு காலம் ஆகும் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய எதிரிகள் ஜனநாயகத்தன்மை உள்ளவர்கள் அல்ல, நச்சு சிந்தனையாளர்கள். கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய சித்தாந்தங்களை எப்படியெல்லாம் புகுத்த வேண்டுமோ அதையெல்லாம் புகுத்துவிட்டு எல்லா துறைகளிலும் தலைநிமிர்ந்து நிற்கிறார்கள். கம்யூனிசம் வலிமை பெற்றிருக்கக்கூடிய கேரளாவில் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்தோம். ஆனால் அவர்களுக்கான வெற்றிகளை அங்கே தொடங்கி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அவர்களை முற்றிலுமாக அடித்து விட்டோம் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து விட முடியாது. களத்திலே அவர்கள் பலகீனப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஆனால் அதிகார மையங்களிலே எல்லா இடங்களிலும் ஊடுருவி இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம்தான் மதுரை நீதிமன்றத்துடைய தோற்றம் நம் முன்னால் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற குரல்
எவ்வளவு அவசியம் என்பதை நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பின் வாயிலாக நாம் புரிந்து கொள்கின்றோம். இப்பொழுதெல்லாம் நீதிமன்றங்கள் வழங்குவது நீதியா தீர்ப்பா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நீதி வேறு, தீர்ப்பு வேறு. நீதிமன்றங்கள் எல்லாம் இப்பொழுது நீதியை சொல்வதில்லை என்பதற்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஜி.ஆர். சுவாமிநாதன் போன்ற கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்புகளை வைத்து நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஸ்டைன்ஸ் பாதிரியார் ஏன் வஞ்சகமாக சிறையிலே நீண்ட காலம் அடக்கி ஒடுக்கப்பட்டு உயிரிழந்தார்? பாபர் மஸ்ஜித் வழக்கிலே கொடுக்கப்பட்டது நீதியா தீர்ப்பா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு எல்லா துறைகளிலும் பாசிஸ்டுகள் நுழைந்திருக்கிறார்கள். இப்போதும் கூட அவர்கள் தந்திரமாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். டெல்லி போராட்டத்தை பற்றி எல்லோரும் எழுச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். யாருக்கும் உடனடியாக சான்றிதழை கொடுத்து விடாதீர்கள். அண்ணா ஹசாரே தொடங்கி இன்றைய சிஜேபி வரை கவனத்தோடும் காத்திருப்போடும் நாம் அவர்களை அணுக வேண்டியிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு மாபெரும் எழுச்சி மோடிக்கு எதிராக, பாசிசத்துக்கு எதிராக புறப்படுகின்ற போது அதை அறுவடை செய்பவர்களாக காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ இருந்துவிடக்கூடாது என்பதில் ஆர்எஸ்எஸ் தெளிவாக இருக்கிறது. அது தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, தங்களுடைய பிடிமானத்தில் இருக்கக்கூடிய அல்லது தங்களை நேசிக்கக்கூடிய இன்னொரு சக்தியின் கையில் தான் இருக்க வேண்டும். ஒன்று பாஜக இருக்க வேண்டும், அல்லது நம்முடைய பேச்சை கேட்கக்கூடிய இன்னொரு சக்தி இருக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் நினைக்கிறது. எனவே தான் ஒரு டெல்லி போராட்டத்தை பார்த்துவிட்டு எழுச்சி புரட்சி என்று நாம் ஏமாந்துவிடக்கூடாது. யாருக்கும் நாம் உடனடியாக சான்றிதழ் வழங்கிவிடக்கூடாது. நன்றாக புரிந்து பாருங்கள். கம்யூனிஸ்டுகள் வளர்வதை விரும்பவில்லை. சில அரசியல் முரண்பாடுகள் நமக்கு காங்கிரஸோடு இருந்தாலும் தேசிய அளவிலே பாஜகவுக்கு மாற்று சக்தியாக அவர்கள் இருக்கிறார்கள் என்ற யதார்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் அந்த காங்கிரஸ் எந்த விதத்திலும் அந்த இடத்தை பிடித்துவிடக்கூடாது என்பதிலும் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். எல்லா நிலையிலும் ஆர்எஸ்எஸ் எல்லா நிறுவனங்களிலும் ஊடுருவிருக்கிறது. யார் வளர்ந்தாலும் ஒன்று அவர்களை கையகப்படுத்த நினைக்கிறது அல்லது அடிக்க நினைக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று எஃப்சிஆர்ஏ போன்ற நிகழ்வுகளுக்கு எதிராக நாம் எல்லாம் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் அன்பு கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு வேண்டுகோள். பாதிரியார் கிரஹாம் ஸ்டைன்ஸ் பச்சிலம் குழந்தைகளோடு பதற ஜீப்பில் எரிக்கப்பட்ட போது களத்துக்கு வந்து போராடாதன் விளைவு என்று நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உண்மையை, கசப்பான உண்மையை சுய பரிசோதனை என்ற அடிப்படையில் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். தாராசிங் என்ற பயங்கரவாதி அன்று அந்த பாதிரியாரை தீ வைத்து எரித்தான். ஆனால் என்ன நடந்தது? தாராசிங் வேறு, பஜ்ரங் தளம் வேறு என்று எதிரிகள் தந்திரமாக அதை கடந்து சென்றார்கள். ஆர்எஸ்எஸ் துணை அமைப்பான பஜ்ரங் தளம் தான் அதை செய்தது. ஆனால் பஜ்ரங் தளத்தை காப்பாற்ற அதனுடைய தலைவராக இருந்த தாராசிங் அங்கு பலி கொடுக்கப்பட்டார். அதை அவர் திருப்தியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்படி எதிரிகள் தந்திரமாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இன்னும் கூர்மையாக சிந்திக்க வேண்டும். நமக்கான செயல் திட்டம் வேண்டும். இங்கு அண்ணன் பிரகாஷ்ராஜ் வந்திருக்கிறார். தென்னிந்தியா முழுக்க ஒரு பாசிச எதிர்ப்பு கருத்திலை விதைத்து கொண்டிருக்கிறார். பல அறிஞர் பெருமக்கள், அண்ணன் அறிவானந்தாமன் போன்ற சித்தாந்தவாதிகள், சிந்தனையாளர்கள் சிந்திக்கின்றோம், பேசுகின்றோம். ஆனால் ஒன்றுபட்ட செயல் திட்டம் நம்மிடம் இருக்கிறதா? ஆனால் ஆர்எஸ்எஸ் ஒன்றுபட்ட செயல் திட்டம் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியிடம் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு எதிராக களமாடக்கூடிய நம்மிடம் ஒன்றுபட்ட செயல் திட்டம் இல்லை என்ற உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு மாற்று என்ன என்பதை சிந்தித்து நாம் ஒன்று கூடி ஒரு செயல் திட்டத்தை வகுத்தால் மட்டும்தான் மக்கள் எழுச்சியை கட்டமைக்க முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த பயணம் என்பது ஒரு தொடக்கம். இந்த தொடக்கத்தை நாம் எவ்வாறு அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல போகின்றோம்? இதில் அரசியல் இருக்கக்கூடாது, கூட்டணி இருக்கக்கூடாது. ஜனநாயகத்தன்மையோடு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு, பாசிசம் வீழ்த்தப்பட வேண்டும் என்ற திட்டத்தோடு மட்டுமே இந்த ஒன்றுகூடல்கள் இருக்க வேண்டும். அதை நோக்கிய பயணத்திலே நாம் ஒருங்கிணைந்து நுட்பத்தோடு செயல்பட்டால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியும். அந்த வெற்றியை பெறுவதற்கான சிறப்பான தொடக்கமாக இந்த மாநாடு இருக்கிறது என்பதற்காக இந்த ஏற்பாட்டு குழுவுக்கு நான் சார்ந்த மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே புரட்சிகர வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.